இந்திய அணியின் டைட்டில் ஸ்பான்சரிலிருந்து விலகி இருக்கிறது ட்ரீம் 11. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் பாரதி ராஜா இணைந்திருக்கிறார். பாரதி ராஜா, வணக்கம். ட்ரீம் 11 விலகியதற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? என்ன விவரம் பாரதி ராஜா? கண்டிப்பாக முதல்ல இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது கடந்த 2023ஆம் ஆண்டு சுமார் 358 கோடி ரூபாய் மதிப்பில் 2026 வரை இந்திய அணிக்கான டைட்டில் ஸ்பான்சராக, குறிப்பாக பிசிசிஐக்கான டைட்டில் ஸ்பான்சராக ட்ரீம் 11 நிறுவனம் இருக்கும் என்று அந்த ஒப்பந்தமானது போடப்பட்டிருந்தது. இந்த ஒப்பந்தத்தை தான் தற்போது முடித்துக் கொள்வதாக ட்ரீம் 11 தரப்பிலிருந்தும் இந்த ஒப்பந்தம் முடிக்கப்பட்டு விட்டது என பிசிசிஐ தரப்பிலிருந்தும் தகவல்கள் வந்திருக்கின்றன. இதை அதிகாரப்பூர்வமாக பிசிசிஐயும் உறுதி செய்திருக்கிறது. இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட ப்ரமோஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் பில் 2025, அதாவது ஆன்லைன் கேமிங், பணத்தை வைத்து ஆன்லைன் கேமிங் விளையாடுவது தொடர்பான விஷயங்களை தடுப்பதற்காக மத்திய அரசு கொண்டு வந்த அந்த மசோதா பாராளுமன்றத்தின் அவைகளில் தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து அதற்கான ட்ரீம் 11 நிறுவனத்திற்கான வருவாய் இழப்பு, குறிப்பாக இந்த ஆன்லைன் கேமிங் சட்ட மசோதாவின் அடிப்படையில் ட்ரீம் 11 கூட இந்தியாவில் செயல்படுத்த முடியாத ஒரு சூழல். இதனால் ட்ரீம் 11 தங்களுக்கான வருவாயை பெரிய அளவில் இழக்கிறது. இந்த நிலையில தங்களால் இந்திய கிரிக்கெட் வாரியத்துடன் டைட்டில் ஸ்பான்சர் விவகாரத்தில் ஒப்பந்தத்தின்படி தொடர முடியாது, தங்களால் அதில் அதிக பணத்தை இன்வெஸ்ட் செய்ய முடியாது என்று அறிவித்து தற்போது அதிலிருந்து விலகி கொண்டிருக்கிறது. இது போன்ற ஒரு சூழல் வந்தால் எவ்வித பெனால்ட்டியும், வழக்கமாக இந்த பாதியில் யாராவது விலகும் பட்சத்தில் அந்த நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பெனால்ட்டி போடுவார்கள். ஆனால் ஏற்கனவே இந்த ஒப்பந்தம் போடும்போது இது போன்ற ஏதாவது பிரச்சனைகள் வரும் காலகட்டத்தில் எந்த விதமான அபராதமும் இல்லாமல் விலகிக் கொள்ள முடியும் என்ற ஒரு விதியின்படி தற்போது ட்ரீம் 11 ஆனது பிசிசிஐயுடன் போட்டிருந்த ஒப்பந்தத்தை முடித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு எந்த பெனால்ட்டியும் இல்லை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். வருகிற செப்டம்பர் 9ஆம் தேதி ஆசிய கோப்பை கிரிக்கெட் ஆனது தொடங்க இருக்கிறது. இதுல ப்ரமோஷனல் ஸ்பான்சருக்கான டெண்டர் உடனடியாக அறிவிக்க பிசிசிஐ முடிவு செய்திருக்கிறது. என்றால் டைட்டில் ஸ்பான்சர் என்பது அங்கு பயன்படுத்தும் டிஷர்ட்ல இருந்து இந்திய வீரர்கள் பயணிக்கும் பயணம் உள்ளிட்ட பல விஷயங்களுக்கு இந்த டைட்டில் ஸ்பான்சர் என்பது முக்கியம். தற்போது ட்ரீம் 11 இந்த முறை தொடரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென அதன் உறவை முறித்துக் கொண்டிருக்கிறது, ஒப்பந்தத்தை ரத்து செய்து கொண்டிருக்கிறது. அதனால் ஆசிய கோப்பைக்கு முன்னதாக அதிரடியாக ஒரு ஒப்பந்தமானது கோரப்படும். யார் டைட்டில் ஸ்பான்சருக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறார்களோ அவர்கள் ஒப்பந்தம் மூலம் தேர்வு செய்யப்பட்டு இந்திய அணியின் டைட்டில் ஸ்பான்சராகவும் பிசிசிஐயின் டைட்டில் ஸ்பான்சராகவும் இருப்பார்கள் என்று தெரிவிக்க